இடம்லாம் வித்தியாசமா இருக்குன்னு பாக்கீங்களா? வீட்ல இருந்து சமைச்சு சமைச்சு போர் அடிக்குது. அதனால வெளி இடத்துக்கு வந்து சூப்பரா அட்டகாசமா சமைக்க போறோம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல அடிப்பொலியான வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வெஜிடபிள் எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சமைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சமையல் பண்றதுக்கு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வகைகள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். 50 இஞ்சி 50 பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வேகட்டும். மல்லி புதினா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு வேகணும். பச்சை காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம்.
மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்து வரணும், பச்சை வாசனை போற அளவுக்கு. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும், மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை களைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு கொதி வந்துட்டான்னு பார்க்கலாம். சோறு நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுவோம். சோறு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எரியிற தீய கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளறி விடணும். சாப்பாட்டுல தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்ப தம்ல போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல பரிமாறிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு. இப்போ வெஜ் பிரியாணி கூட ஆனியன் ரைத்தா வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா சுவையா வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.